சபரிமலை துவாரபாலகர் சிலை தங்க கவசத்தினுடைய எடை குறைந்த விவகாரம் தொடர்பாக எஸ்ஐடி குழுவினர் ஆய்வு செய்து வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சிவசபாபதி இணைந்திருக்கிறார். சிவசபாபதி வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். 1998 ஆண்டு விஜய் மல்லையாவால் சபரிமலைக்கு, அதாவது சபரிமலையினுடைய சிறிகோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய சபரி ஐயப்பனுடைய கருவறையை சுற்றி இருக்கிற அந்த கூரை மற்றும் துவாரபாலக சிலை மற்றும் கதவு போன்ற இடங்களுக்காக தங்க முலாம் பூசப்பட்டும் தங்க தகடுகளால் செய்யப்பட்டும் தங்கம் இங்க பதிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த தகடை பாத்தீங்கன்னா உன்னிகிருஷ்ணன் போற்றி மற்றும் அவருடன் சேர்ந்தவர்கள், இன்னும் இதற்கு துணையா தேவசம் போர்டு அதிகாரிகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தால் இவங்க கைது செய்யப்பட்டு தற்பொழுது விசாரணையில இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த துவாரபாலகர் சிலையினுடைய தங்கத்தினுடைய அளவு எவ்வளவு குறைஞ்சிருக்கு, இந்த தங்கத்தினுடைய தன்மை, அதாவது இதனுடைய இப்ப இருக்கிற இது எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத கணக்கீடு செய்யற மாதிரி கேரளா உயர்நீதிமன்றம் இதற்காக சிறப்பு குழு அமைத்து, அந்த குழு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சபரிமலையினுடைய சிறிகோயில் சுற்றி இருக்கிற முன்னால் இருக்க தங்கத்தினுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கு, அதனுடைய குவாலிட்டி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத தற்பொழுது செக் பண்ணிட்டு வர்றாங்க. இது இந்த மண்டல காலத்துக்கு முன்னாடியேவும் இதை செய்யறதுக்காக கோர்ட் அனுமதி கொடுத்திருந்தாலும் சபரிமலையினுடைய தந்திரி அவருடைய அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேவ பிரசனம் மூலம் இந்த அனுமதி கொடுத்த பிறகுதான் பாத்தீங்கன்னா தற்பொழுது இந்த சோதனை நடந்துட்டு இருக்கு. இங்கிருந்து எடுக்கப்படும் அந்த தங்க தகடுகளும் அந்த சிறு சிறு தங்க துகள்களும் பாத்தீங்கன்னா அறிவியல் சோதனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் எவ்வளவு தங்கங்கள் திருடப்பட்டிருக்கு, அதே மாதிரி தங்கத்தினுடைய உண்மையான அளவு, தங்கத்தினுடைய அதாவது ஒரிஜினல் தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளவு இருக்கு, எவ்வளவு திருடு போயிருக்கு அப்படிங்கிறது இனி தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி.